ஹலோ. ஸோ நான் இந்த கேமில் வந்து நான் ஐலாண்டர்னு ஒரு சர்வர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சர்வரில் நான் அந்த ரெயின்போ ஹில்ஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆனேன். இங்கே தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரு. இது வந்து டைலோன்னு சொல்லி ஒரு டைனோசர். இது இங்கே பார்த்தா பனானாலாம் இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. வீடியோஸில் கூட நான் இதை பார்த்ததில்ல. பாருங்க, பிக்கப் பனானாவாம். எஃப்எம்கே பார்ப்போமா? வாழைப்பழம்லாம் வச்சுருக்காங்க. நைஸ். இப்போதான் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு மிஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஹெர்பிவோராக இருந்தால் சாப்பிட்லாம் போல இருக்குது. நம்ம வந்து மீட் சாப்பிட்ற கேரக்டர் வச்சுருக்கேன், அதனால் கீழே வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நான் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற இடமா போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ரன்னிங்கே ஒரு மாதிரி காமெடியாக இருக்குல்ல. இதோட ரெஸ்டிங் அனிமேஷனும் ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. இவருங்க டக்குன்னு படுத்துறது. இது சின்ன கொண்டு கேரக்டர்னால ரொம்ப நேரம் எடுத்துக்கல அனிமேஷன். பெரிய கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். நைஸ். இப்போ நான் வந்து பேபி ஜுவனில் நினைக்கிறேன். ஹேச்லிங்லேருந்து ஜுவனில், அடலசென்ட், சப்படல்ட்டுக்கு போனால் தான் நிறைய இந்த ஸ்லாட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு ஒரு ஸ்லாட் ஓப்பன் ஆகலை. ரெண்டு மிஷன் தான் முடிச்சிருக்கேன். இந்த சர்வரில் வந்து பாசிவ் க்ரோத் இருக்குது. அப்படின்னா நம்ம மிஷன் பண்ணாமலே ஓரளவுக்கு க்ரோத் அதுவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோம். அது போக நம்ம கொஞ்சம் மிஷன்ஸ் பண்ணோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும். இது ட்ரிங்கபிள் வாட்டரா சால்ட் வாட்டரா? ஓகே, ஆல்ரெடி ஃபுல். ட்ரிங்கபிள் வாட்டர் தான். ஸோ இந்த கேமில் வந்து சால்ட் வாட்டர் இருக்கும் நிறைய இடத்துல. அதை குடித்தோம்னாக்கா ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்து தேர்ஸ்டி ஆகிடும். அடுத்து திருப்பியும் தண்ணி குடிக்கிற மாதிரி வந்துடும். ஒரு எமர்ஜென்சிக்கு குடிச்சிக்கலாம் சால்ட் வாட்டர். ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி தெரியுது என் ஹெட்செட்டில். எதுவும் எனிமி இருக்கானா இல்லை வந்து வெறும் தண்ணி சவுண்டான்னு தெரில. இன்னும் ஒரு மிஷன் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஏதாச்சும் அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஹைடில் போயிட்டு மேக்ஸ் ஸ்டாமினா பை 20%, 50%. ஸ்டாமினா நமக்கு நிறையா இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸ்பீடு பை 10% தான் வேணும். ஸ்பீடு அன்லாக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நாட் எனஃப் மார்க்ஸ். ஓகே, மார்க்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த ஸ்பீடு தான் அன்லாக் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஸ்பீடு தான் வேணும். சோலார் பை இன்க்ரீஸ் ஸ்டாமினா ரெக்கவரி பை 50. இது தேவைப்படாது இப்போதைக்கு. இந்த சும்மா அங்கேயும் ஓடிட்டு இருக்கப்போ வேணால் யூஸ் ஆகும். எனிமிகிட்ட சண்டை போடும் போது ஸ்பீடு தான் நமக்கு மெயினாக வேணும். இப்போ இருக்கிறது வந்து நோ பாசிட்டிவ் நோ நெகட்டிவ். நமக்கு டேர்ன் ரேடியஸ் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பேட் இல்லை. நம்ம ஸ்பீடு கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மிஷன்ஸ் முடிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து எபிலிட்டியை கீப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸ்பீடு பை 10%. எஸ். இன்னும் இந்த ஸ்லாட்ஸ்லாம் ஓப்பன் ஆக டைம் இருக்குது. ஓகே, 25 லேக் வீடு தான் உள்ளதுலையே டஃப்பான மிஷனு. க்ராக்கடைல்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ நான் எப்படி கிராஸ் பண்ணுறது? கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போனோன்னா தான் அடுத்து ஆளுங்க இருக்கிற பக்கமாக போக முடியும். இப்போ தான் ஒரு டீரெக்ஸ் பார்த்தேன் இந்த இடத்துல. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு சில நேரத்தில். அது சப்படல்ட் மாதிரி தெரிஞ்சு பார்க்க. அதுவும் நானும் ஒரே மிஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எங்கே போனாலும் அதுவும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ முடிஞ்சிருச்சு, அது போயிடுச்சு வேறு எங்கேயோ. பெட்டர். இதை வழியாக கிராஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? இது நீந்துறதில் ரொம்ப சிரமப்படுது இந்த டைனோ. பாருங்க, இவ்வளோ மெதுவாக நீந்துனா என்றைக்கு போய் சேர்றது? இன்னும் கொஞ்சம் நீச்சல் அடிக்க வேண்டிய மிஷன்ஸ் மாதிரிலாம் வந்துச்சுன்னா. பாருங்கள், லேக் வீடெலாம் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். லேக் வீடு ரொம்ப ரிஸ்கி. நம்ம பேசாமல் வேறு லொக்கேஷன் போயிட்டோம்னா மிஷன் சேஞ்ச் ஆகிடும். அங்கே போய் அதை பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு பார் கூட ஃபுல்லாகல. அதுக்குள்ளே நம்ம டை ஆகிறதுக்கு
எனக்கு விருப்பம் இல்லை. போய் சேர்ந்துருவோம் தான் போல இருக்கே நான் வளர்கிறத பார்த்தா. பார்ப்போம். ட்ரெயின் எவ்வளோ ட்ரெயின் ஆகுது பாருங்கள் ஸ்டாமினா. இது தண்ணிக்கும் இந்த டைனோக்கும் ரொம்ப தூரம் போல இருக்குது. ஓ லிக்விட். ஃபஸ்ட்டு கரையில் போயிட்டு ஸ்டாமினா ஏற்றிட்டு திருப்பிட்டு லிக்விடு கலெக்ட் பண்ணலாம். இதோட ஸ்டாமினா ரெக்கவரி நல்லா ஸ்பீடாக இருக்குது. உட்காந்துட்டேன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக ரெக்கவரி ஆகுதா. படுத்துட்டேன்னு வச்சுங்க நல்ல ஸ்பீடாக ரெக்கவரி ஆகுது. நல்ல விஷயந்தான். நல்லா இப்போ எந்திரிச்சு நம்ம லிக்விட் கலெக்ட் பண்ணலாம். இந்த பக்கம் க்ரொக்கடைல்ஸ் வர எதுவும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரிய கேரக்டர்ஸ் வச்சுருந்தோம்னா லிக்விட் ரொம்ப ஈஸி. ஏதோ சவுண்டு வருது, என்ன சவுண்டுன்னு தெரில. நமக்கு லைட்டாக டர் ஆகுது. இது எந்த இடம்? இங்கே ஆக்சுவலி எந்த மிருகமும் வர வாய்ப்பு இல்லை. பார்ப்போம். இந்த ஒரு பார் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா நமக்கு வந்து எபிலிட்டி அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணும். அடோலசென்ட் வந்துட்டோமா. ஹெட்டு செகண்ட் ஸ்லாட் ஓப்பன் ஆகிருக்கு, டெயில் ஸ்லாட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஹெட்டில் இது என்னது இருக்குது? பார்ட் ஆஃப் யூர் லாஸ்ட் மீல் டு கெயின் டெம்பரரி யக். அது வேணாம், பைட் வச்சுக்கலாம். பைட்டு. இன்னொரு ஸ்லாட் வந்து ரிப்பிங் பைட், ஹெவி டேமேஜ். நம்ம வெயிட்டுக்கு வந்து ஹெவி டேமேஜே வந்து லைட் டேமேஜ் தான் வச்சுங்களேன். டெயில் அட்டாக் ஒன்று தான் இருக்குது. அன்லாக் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். லெஃப்ட் கிளிக்கில் பவர்ஃபுல்லு, ரைட் கிளிக்கில் மீடியம் பைட்டு, ஒன்றும் இல்லை டெயில் அட்டாக். ரைட், யார் நியர்லி தேர். ஃபால் டேமேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபால் டேமேஜ் இல்லை பெருசாக. தட் இஸ் குட். ஜம்ப்பு ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை. எப்பயாவது தேவைப்படக்குள்ளே ஜம்ப் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப லைட் ஜம்ப்பு தான் இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு காட்டுறேன். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடம் சூப்பராக இருக்கும். மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடு பாருங்களேன். இது சின்ன சின்ன இடத்துல தண்ணி நிறையா இருக்கும். எல்லாமே க்ளீன் வாட்டராக இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு சேஃபஸ்ட்டு பிளேஸ் இதுதான். இங்கே பாருங்கள், எல்லாமே தண்ணி தான். மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பிளேயர் கொடுத்தோம்னா அந்த இருக்கு பாருங்கள், சென்ட்ரா. இந்த இடம் நல்லா அழகாக இருக்கும். நம்ம இன்னும் ஒரு ஃப்ளையிங் கேரக்டர் வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், மேலே பறந்துக்கிட்டே இந்த இடத்த பார்த்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, கீழே லவ் கால் கொடுத்து பார்ப்போம். சண்டை வரலாண்டு அட்டாக் பண்ணிடாத. ஓகே, ரெஸ்ட் எடுக்குது, விச் இஸ் குட். கீழே போய்ட்டு ஒரு 2-3 தடவை அடிச்சிச்சுனாலே நம்ம போய் சேர்ந்துருவோம். நம்ம இன்னும் வளர வேண்டி இருக்குது. அதுவும் நம்ம வந்து ஒரு பேக் அனிமல் தான். ஒரு 4-5 டைலோஸ் சேர்ந்தால் தான் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிளாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்பீடும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இது நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம டெத்தாகி திருப்பியும் ஜுவனைல்லேருந்து வளரணும். ஃபுல்லாக குறையாது, கொஞ்சம் குறையும். அதுவும் எங்கேயோ ஸ்பான் ஆகி அங்கேருந்து இப்போது நான் போயிட்டுருக்க மாதிரி டெசலட் பாஸு அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இம்பேக்ட் கிரியேட்டர் சைடு போகிறதுக்கு. அந்த இடத்த உங்களுக்கு நல்லா காமிக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அது வந்து என்னை பயங்காட்டி விட்டுருச்சு. ஏதாவது உயரமான இடம் இருந்துச்சுன்னா அது தெரியுதான்னு பார்ப்போம். கமான்,
அச்சோ, ஜம்ப் பண்ணுறான்னு எல்லா ஸ்டாமினாவே வீணடிச்சிட்டேன். முதல்ல ஸ்டாமினா ஏற்றுவோம். அப்படி திருப்பி அதை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா ஓட முடியாது. ஓகே, போதுமான அளவுக்கு இருக்குது. ஏதாவது உயரமான இடம் இருக்கா? ஓகே, அந்த அளவு இருக்குது. அது பக்கமாக போக முடியாதுன்னு பார்க்குறேன். ஏறுங்க எதுலையாச்சும். இது ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள். ஒரு 4-5 வாட்டர் ஹோல் நம்மளால் பார்க்க முடியும் இதுலேருந்து. கமான். ஓகே, நாட் அ கிரேட் வியூ. இதுலேருந்து ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள். இந்த கிலோமீட்டர் அங்கே இங்கேயும் பாஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. எங்கேயோ இந்த ஓடுது பாருங்கள், ரைட் சைடு. வாட்டுக்கு போட்டோம். இந்த மாதிரி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த இடம் அழகாக இருக்கும் பார்க்க. இங்கேயும் நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் போவோம். பட் இப்போதைக்கு இங்கே யாரும் இல்லை. இந்த கிலோமீட்டரை தவிர நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடுவோம். இதுவும் மிஷனில் தான் ஒரு மிஷன் இது ஆக்சுவலி. இந்த மாதிரியான பரோஸ் இருக்கும். இது உள்ள நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னாக்கா ஒரு க்ரீச்சர்ஸ் வெளியில் ஓடியாரும். அதை போட்டு தள்ளி நம்ம சாப்பிட்லாம். ப்ளஸ் இந்த மாதிரி மிஷன்ஸ் வந்துச்சுன்னா அதுவும் அச்சீவ் ஆகும். இப்போ மேலே ரைட் சைடு பாருங்களேன், கில் 3 பிளாட்டி சம்திங்னு போட்டிருக்கா. இது என்னன்னா, இந்த இடத்துல ரொம்ப செடியாக இருக்கிறதுனால இதை நான் துரத்தி 3 தடவை கடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. 1 2. அப்பா, நீ கல்லில் மாட்டினாலே சந்தோஷம். இது நல்லா ஸ்பீடாக ஓடும். இதை வந்து 3 டைம்ஸ் பைட் பண்ணால் தான் சாகும். சிலது 1 டைம்லேயே செத்துரும். அது வேறு மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ வந்து நான் மிஷன் சொல்ல போனேன்னா இங்கே பாருங்கள், 1/3 1 அச்சீவ் ஆகிடுச்சு. இன்னும் நான் 2 போட்டு தள்ளணும். மேப்லேயே காமிக்கும். மேப்பில் இந்த ப்ளூ கலரில் காமிக்கிது பாருங்கள். சில மிஷன்ஸ் மட்டும் இந்த மாதிரி மேப்பில் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய மிஷன்ஸ் நம்ம ஏரியாவாக அலைஞ்சி தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னடா இன்னும் டாஸ்போ இவ்வளோ வேகமாக ஓடாத. நான் எவ்வளோன்னு தெரியலை. கண்டிப்பாக அது வந்து இம்பாக்ட் ரேட்டர் சைடு தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம அந்த சைடு போக வேணாம். நான் இந்த க்ரீச்சரை போட்டு தரலான்னு சொல்லி இதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன ஆகுதுனாக்கா, ஏதாச்சும் வேற ஒரு இடத்துல போய் பூந்துக்குது. போட்டு தள்ள முடியலை. 3rd அட்டம்ப்ட்டு. ஆல்ரெடி 2 தடவை ஓடிடுச்சு. பார்ப்போம். மரியாதையாக ஓடிக்கிட்டே ஏறி எங்கேயும் போய் பூராத. 1 2. அப்பா, ஏன் நீ வேலை வாங்கி பண்ணிடுற? ஈஸியாக செத்து போனீங்கன்னா தான் என்ன. சாப்பிட்றத பாருங்களா. அச்சோ, டன். இப்போ நம்ம திருப்பி ஏற்கனவே இந்த ஒரு டைனோ ஓடிச்சில்ல, அந்த பக்கம் நம்மளும் ஓட வேண்டியதான். இதுதான் கிராண்ட் பிளெயின்ஸ் வந்து செகண்ட் ஹாட்ஸ்பாட்டு, செகண்ட் பெஸ்ட் ஹாட்ஸ்பாட்டு. இதில் எப்போவுமே ஆளுங்க இருப்பாங்க. இது இந்த ரெட் கலரில் ஒரு ஐக்கான் காட்டுதா. இந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளவர் டெலிவர் பண்ண சொல்கிற மிஷன்ஸ் வரும். எனக்கு கூட இருக்குது பாருங்கள், டெலிவர் 5 ஃப்ளவர்ஸ்.
ஸோ இங்கே நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு கேப்ரோ, அப்புறம் வந்து ஒரு லேட்டனி வேனட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது ரெண்டும் சண்டை போட்டுட்ருக்கு. நமக்குமே மிஷன் இருக்குது. நம்மளுமே இப்போ ஃப்ளவர்ஸு பிக் பண்ணோன்னாக்கா இங்கே டெலிவரி பண்ணலாம். ஆனால் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும், பக்கத்தில் இருக்காது. ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் டெலிவரி பண்ணி காட்டுறோம் பாருங்க. இதுவும் ஃப்ளவர் இல்லையா, இங்கே தான் இருக்கும். நியர்பைனா இதுதான் பெஸ்ட்டு நியர்பை ஃப்ளவர். இது பண்ணி எனக்கு இந்த இடமே தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி 5 டைம்ஸு, இதே 10 டைம்ஸ் டெலிவரி பண்ண சொல்லிலாம் வரும். என்ன ஒரு பெஸ்ட்டுனாக்கா, ஃப்ளவர் டெலிவரி மிஷன் வந்து நமக்கு க்ரோத் நிறையா தரும். ஒரு 2-3 மிஷன்ஸ் முடித்தோம்னா எவ்வளோ க்ரோத் வருமோ அந்தளவுக்கு க்ரோத் கொடுக்கும். இது போர் அடிக்கும் ஆக்சுவலி. இந்த போதை பாருங்கள், இது பேர் வந்து ட்ரைசரடாப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ட்ரைசரடாப்ஸ்லேயே 2 இருக்குது. ஈயோ ட்ரைசரடாப்ஸு, நார்மல் இருக்குது. இது ஈயோவா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எனக்கு இந்த ட்ரைசரடாப்ஸே பிடிக்காது. ஏன்னா இதை வந்து நீங்கள் டீரெக்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதை வச்சு மட்டும்தான் ஈஸியாக சாவடிக்க முடியும். பாக்கி எந்த கேரக்டரை வச்சு விளாண்டாலுமே இதை போட்டு தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே பாருங்கள், கேப்ரோசுக்கஸ் இது பேர். இந்த ஒரு பேட் ஒன்று, இந்த பேடால் நம்மளை ஈஸியாக போட்டு தள்ளிட முடியும். நம்ம ஓடிடுவோம் இந்த பேட்டில்டேருந்து. இதுதான் நான் முன்னாடி வச்சு விளாண்டுட்டு இருந்த ஒரு கேரக்டர், தெரிஜினோசோரஸ் இது பேர். இது நல்ல பவர்ஃபுல். அது வந்து ஹெர்பிவோர்லேயே வந்து ஏபெக்ஸ்னால் இதுதான் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இதுவும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஹெர்பிவோர் தான். இது ஒரு ஹிட்டே வந்து 100 டேமேஜ் க்ரியேட் பண்ணும். ஒரு சில கேரக்டர்ஸுக்கு தான் அந்த டேமேஜ் லெவல் இருக்குது. இது வந்து எந்த பூஸ்ட்டுமே இல்லாமல் நார்மல் அட்டாக்கே வந்து 100 டேமேஜ் க்ரியேட் பண்ணோம். பட் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கறதுக்குள்ளே நம்ம பாடாப்பட்டுறணும். எல்லாம் மிஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், அந்த ஒரு டைனோ டாஸ்ப்னு நினைக்கிறேன். தலைவர் நேராக நம்மகிட்ட வராது, நல்லது இல்லையே, ஓடிடுவோம். ஓகே, இங்கே எப்போவுமே ஆக்டிவிட்டி இருக்கும். நம்ம மிஷன்ஸும் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட்கள் சண்டை போட்டாங்கன்னா வேடிக்கை பார்க்கலாம். இல்லை நம்ம ஃபுல்லி க்ரோன் ஐட்டம்னா நம்மளும் சண்டை போடலாம். இந்த மாதிரி சின்ன கேரக்டராக இருந்தோம்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், அது உள்ளே ஓடிடலாம். யாராச்சும் ஒரு பெரிய கேரக்டர்கிட்ட சண்டை போட்டோம்னாக்கா, அச்சோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது இது உள்ள, ஓடிட்டுறா கைப்புள்ள. இது வந்து சும்மா ஒரு எஸ்கேப் ஸ்பாட் மாதிரி சின்ன கேரக்டர்ஸ்க்கு. இது மாதிரி நிறையா இருக்கும் ஒரு ஏரியாலையும். மேப்பு நல்லா நம்ம சுற்றி கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கேரக்டர் கூட ஃபைட் பண்ணும்போது அது உள்ளே ஓடிடலாம். இந்த பாருங்கள், ஒரு ஸ்பைனோ. அது 2 சண்டை போட்டுட்டு இருக்கு. டீரெக்ஸு 2 பேர் இருக்குது பாருங்கள். இந்த சர்வரில் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 டைனோசர்ஸும் வந்து இந்த ஃபைட்டில் ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஸ்பைனோவும் கேப்ரோவும் சண்டை போட்டு ஒரு ஆள் டெத் ஆகி அந்த பாடியை கிளைம் பண்ண வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஒரு சில ரூல்ஸை வந்து சில சர்வர்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும். யார் செத்து போனான்னு தெரில, பார்ப்போம். ஓகே, ஸ்பைனோ காலி. இப்போது அந்த பாடியை கிளைம் பண்ணோன்னா நம்ம 3 தடவை கத்தணும். ஒரு த்ரெட்டன் கால் மாதிரி இருக்கும். அந்த வீலில் போனோம்னா அந்த இருக்கு பாருங்கள். ஸோ அந்த கால் வந்து நம்ம 3 தடவை கொடுத்தோம்னாக்கா அந்த கேப்ரோ வந்து ஒன்று நம்ம கூட சண்டை போடணும். அப்படி இல்லைனாக்கா அந்த பாடியை விட்டு அதை வந்துடும், நம்ம போய் சாப்பிட்லாம். அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. எனக்கே கொஞ்சம் ரூல்ஸ் தான் தெரியும் ஆக்சுவலி. நிறைய டைனோ ஆக்டிவிட்டி இருக்குது இந்த சர்வரில், இந்த ஏரியாவில். அங்கே ஒரு
ஃபைட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கான்கேவனேட்டர் கூட ராப்டர்ஸ் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. கான்கேவனேட்டரில் இது வேறு டைனோ. என்ன டைனோன்னு எனக்கு கரெக்டாக தெரில. சும்மா வெடிக்க பார்ப்போம். 3 ராப்டர்ஸ் இருக்கா. அதுங்க வந்து இந்த டைனோ கூட சண்டை போட்டுட்ருக்கு. டாஸ்ப் மாதிரி தான் இருக்குது பார்க்க. பார்த்தீங்களா, சண்டை முடிகிற வரைக்கும் இதுங்க நம்மளெல்லாம் அட்டாக் பண்ணாது. இதே அந்த ஃபைட்டு போயிட்டு இல்லை, நம்மளை இது ஃபஸ்ட்டு பார்த்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை வந்து இது அட்டாக் பண்ணலாம். அந்த ஃபைட்டு முடிகிற வரைக்கும் வேறு யாரும் ஃபைட்டு உள்ளே வரக்கூடாது. ஈவன் உட்காந்துக்கலாம், யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. மற்ற சர்வர்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்க முடியாது. யார் வேணால் யாரை வேணால் அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். இதுதான் இம்பேக்ட் கிரியேட்டர். இல்லை ஏற முடியலை, இந்த பக்கமாக காட்டுறேன். அதுக்கு பாருங்கள், இம்பேக்ட் கிரியேட்டர். இதுதான் நம்பர் 1 ஹாட்ஸ்பாட்டு. உள்ள ஆளுங்க எப்போவுமே இருப்பாங்க. ஃபைட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் அப்பப்போ. இப்போ இந்த ஃபைட்டில் 4 ராப்டர்ஸ் இருந்துச்சா, அதில் ஒரே ஒரு ராப்டர் செத்து போயிடுச்சுன்னா கூட ஃபைட்டு ஸ்டாப் ஆகிடும். என்னாச்சு, இதுங்க சண்டை போட்டுட்ருக்கேன். முடிஞ்சிடுச்சா சண்டை? ஃபைட்டு ஒன்றும் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இருக்குது. ஓகே, அது வந்து இங்கே இந்த எட்ஜில் நின்றுட்டு இருந்துச்சா, மிஸ் ஆகி கீழே விழுந்து செத்து போச்சு. ஸோ இப்போது இந்த ஃபைட்டு முடிஞ்சிருச்சா, இந்த ராப்டர்ஸ் எல்லாமே போய் அந்த பாடியை கிளைம் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு அது வேணும்னா நான் அந்த மாதிரி ரிட்டர்ன் கால் பண்ணி இதுங்க கூட சண்டை போட்டு அந்த பாடி எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா அதுங்க நான் வந்து போயிட்டாலும் நான் அதை போய் கிளைம் பண்ணி அது பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம். அந்த டைமில் யாருமே நான் அட்டாக் பண்ண மாட்டாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் கற்றுக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் ஆக்சுவலி வளரணும், இன்னும் நிறைய க்ரோத் எனக்கு வந்து அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டைலோ பேக்கில் ஜாயின் பண்ணி ஃபைட்டெல்லாம் பண்ண முடியும். ஜஸ்ட்டு இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது தான் மோட்டிவு. நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபார் யாரும் ரூல் பிரேக் பண்ணுற மாதிரி நான் பார்க்கல. நைஸ். இப்போ நம்ம கேரக்டரை சேஃபாக எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிடலாம். ஆல்ரெடி அந்த ராப்டர்ஸ் பேக் நம்மளை பார்த்துருச்சுல்ல. ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்க்கு அது திரும்பி அந்த பாடி மறைஞ்சதுக்கப்புறம் வரும். ஒரு 15 மினிட்ஸில் அந்த மாதிரி டெட் பாடிஸ் வந்து வேனிஷ் ஆகிடும். அது வரைக்கும் அந்த பாடி யார் கிளைம் பண்ணியிருக்காங்களோ அவங்க பக்கத்துலேயே இருந்துக்கலாம். அது வரைக்கும் வேறு யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பர்பஸ். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா, எஸ்கேப் அமுக்கி இந்த பாருங்கள், லாக் அவுட் கிட்ட டைமர் ஓடுதா. அந்த டைமர் முடிஞ்சோடனே நம்ம இந்த இடத்துலேருந்து காண போயிடுவோம். பட் இந்த டைமர் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல தான் இருப்போம். அதுதான் டேஞ்சர். அது வரைக்கும் நம்மளை யாராச்சும் வந்து கடிச்சிட்டாங்கன்னாக்கா நம்ம க்ரோத் குறைஞ்சிரும். நம்ம மேப்பில் வேறு எங்கேயோ ஒரு மூலையில் ஸ்பான் ஆகிடுவோம். திருப்பி நம்ம இந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு வரணும். எனிவே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.